இந்த வெளிநாட்டு பெண்மணி வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போது டெல்லிக்கு வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்காக கைடுகிட்ட கேட்கும்போது, எங்கே வேணாலும் போங்க, ஆனால் முஸ்லீம் ஏரியாவுக்கு மட்டும் போயிடாதீங்க, இங்கே பெரிய டேஞ்சர் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தியிருக்கானுங்க. இவங்களுக்கு என்ன அப்படி முஸ்லீம்னா வந்து குர்ஆன் படி வாழக்கூடியவங்க, 5 வேளை தொழுகக்கூடியவங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், எப்படி இது இப்படி சொல்கிறாப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு என்ன சொல்லியிருக்காப்புல, இல்லை நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் ஏரியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் அந்த நோன்பு திறக்கிற டைம் வேறு. உடனே அங்கே அந்த முஸ்லீம் வீட்டில் உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு சேர்ந்து உட்கார வச்சு அந்த வீட்டு பெண்களும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் நோன்பு திறந்துருக்காங்க. நோன்பு திறந்துட்டு எல்லாம் அருமையாக அன்பாக பேசியிருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு, ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்களோட பேரை ஏன் கெடுக்குறீங்க, அவர்கள் எவ்வளோ அன்பானவர்கள், எவ்வளோ வெளிநாட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எந்த அளவு அவருடைய பெண்களும் என்கிட்ட வந்து அவ்வளோ பிரியமாக பேசுனாங்க, ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்களை வந்து பேரை வந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து ரியாலிட்டி. இப்போ நானும் ஃபேமிலியோட டெல்லிக்கு போனப்போ அந்த ஹோட்டலில் வந்து ஒரு கைடு கொடுத்தான், வேனில் ஏறி உட்காந்து போயிட்டுருக்கிறப்ப நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜும்மா மசூதி, டெல்லி ஜும்மா மசூதிக்கு போனோம் அப்படின்னோடனையும், நீங்கள் பாய் அங்கெல்லாம் போகாத, அங்கே வந்து எல்லாம் குடிச்சுவிட்டு ரகலை பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அந்த கச்சடா ஏரியா அது, நான் வேணா அதுவும் ஃபேமிலியோடு வந்துருக்கிறேன், நான் வந்து பிர்லா மந்திருக்கு அழைச்சிட்டு போகிறேன், அப்படியே வான்னு சொல்லிட்டு சொன்னோடனே எனக்கு சரியான சூரியன் ஏறிடுச்சு. வண்டியை நிறுத்து முதல்ல, ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அவன்கிட்ட பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டேன். எதை வச்சுட்டு நான் வந்தது, பார்க்க வந்தது, டெல்லிக்கு வந்தது டெல்லி ஜும்மா மசூதியை பார்க்குறது தான், பிர்லா மந்திர் பார்க்குறதுக்கு நான் வரல. இப்போ நீ வண்டியை ரிட்டர்ன் பண்ணுறியா, இல்லை நான் போயிட்டு ஓனருக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுப்பான் ஹோட்டலுக்கு, எனக்கு இந்த வண்டியை வேணாம் எனக்கு அப்படின்னோடனே அவன், ஐயோ அதெல்லாம் சொல்லிடாதே, பெரிய பிரச்சனையாக போய்டும், என்னோடய வேலையை போய்டும், வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பவும் வந்து டெல்லி ஜும்மா மசூதிக்கு அழைச்சிட்டு போனால் சுற்றிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் ரெட் ஃபோர்ட்டு, குதுப் மினார் எல்லா இடங்களும் போனோம். எப்படி நமக்கே இப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறான்னாக்க வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லுவா வேணும். ஏ மெம்பர் ஆஃப் யூஎஸ் ஆர்மி லீட்ஸ் சலாத் இன் மஸ்ஜித் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பென்டகன், யூஎஸ்ஏ. அல்லாஹ் அக்பர். அருமையான செய்தி. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி இஸ்லாம் பரவிக்கிட்டு போகுது, இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், முஸ்லீம்களெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் முன்னாடி இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து ஒரு அறிக்கை விட்டாப்புல. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மக்கள் வந்து சாரசாரியாக இன்றைக்கி இந்த போருக்கு பிறகு அதிகமான கன்வெர்ட் ஆகிட்டுருக்குறாங்க. மிலிட்ரியிலே நிறைய பேர் வந்து முஸ்லீமாக மாறுறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய தலையடியாக இருக்குது நம்ம ட்ரம்ப்புக்கு. யூஎஸ் ஆர்மி மெம்பர் ரிப்போர்ட்டட் லீட்ஸ் ப்ரேயர் இன்சைட் பென்டகன் முசாலா. Images circulating online show a member of the United States Army leading Salat at a prayer space inside the Pentagon in the United States. பென்டகன் உள்ளே நடக்குது இந்த ப்ரேயர். அப்போது அங்கே வந்து லீட் பண்ணி நடத்துகிறாருன்னா அப்போ அங்கே எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்கங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்த்துங்க. எங்கெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான காய்கள் நகர்த்தப்படுதோ அங்கே தான் இஸ்லாம் வந்து வேகமாக பரவுங்கிறது பல வரலாறுகள் நமக்கு நிரூபிச்சிட்ருக்குன்னு. அது மாதிரி தான் இப்போ வந்து இந்த பாசிசவாதி நம்ம ட்ரம்ப் வந்து முஸ்லீம்களை ஒழிக்கணும்னு களமிறங்கினது பிறகு தான் அங்கே வந்து இஸ்லாம் பல்கி பெருகுது. பீகாரின் இந்து குடும்பம் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறுகிறது. பீகாரில் உள்ள பகதூர்கஞ்சை சேர்ந்த ராம்குமார்ஜி மற்றும் அவரது மகன் கிரீஷ்பாய் ஆகியோர் ஒவ்வொரு ஆண்டும் ரம்லான் மாதத்தில் இஃப்தார் விருந்தை நடத்துகிறார்கள். பீகார் சிந்து ஃபேமிலி பிகம்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. உண்மையிலேயே இந்த மக்களை தான் நம்ம சந்தோஷமாக பார்க்கணும். அரசியல்வாதிகள் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த குரூப்லாம் வந்து எந்த வகையிலையாவது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த மக்கள், இந்து மக்கள் எந்த அளவு சகோதரத்தோட நடக்கிறாங்க, அதே மாதிரி முஸ்லீம்களும் எந்த அளவு இந்துக்களோட சகோதரத்தோட நெருங்குறாங்கிறது நினைக்கும் போது நம்ம நாடு இன்னும் பழைய அந்த மதசார்பற்ற நிலைமையிலேருந்து இன்னும் வெளியாகலை அப்படிங்கிற அந்த நினைப்பு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
बहादुरगंज में। ये है वो गिरीश भाई, अभी यहाँ देख सकते हैं आप लोग। देखिए ये है रोशन भाई, इनको भी देखिए जरा। अच्छा, वो उधर से राजू भाई भी आए हुए हैं, जितने भी हार्डवेयर वाले हैं उनको भी, और भी साथ में दीगर हिंदू मुस्लिम एकता को दिखाते हैं। हर साल की तरह इस साल भी अपना रमजान के महीने में अफ्तार पार्टी देते हैं राम कुमार जी गिरीश भाई, जो उनके साहबजादे हैं। क्या राजू भाई जी जी, क्या कहेंगे, यहाँ कहाँ अफ्तार पार्टी हो रही है? ये बहादुरगंज में श्री लक्ष्मी नारायण ट्रेडर्स के यहाँ। क्या हर साल की तरह हर साल करते हैं ना क्या? हाँ, ये हर वर्ष की तरह इस वर्ष भी। इसमें कोई भेदभाव नहीं, किसी तरह का कोई भेदभाव, किसी तरह के कोई भेदभाव नहीं, भाईचारे का एक और भी एक पैगाम मिसाल देता है। पैगाम देता है। देख लीजिए आप लोग, सीमांचल के अंदर बहादुरगंज क्षेत्र में ये राम कुमार जी जो हैं हार्डवेयर वाले, उनके साहबजादे गिरीश भाई जो है हर साल की तरह इस साल भी